வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு லோட்டஸ் டிசைன் இருக்குது. அது உள்ள வந்து பீகாக் இருக்குது. பீகாக் டிசைன் வந்து நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பீகாக் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த லோட்டஸ் டிசைன் எப்படி பண்ணுறேன்னா, உள்ளே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது ஒரு ஃப்ளாட் எம்போஸ்டு லுக்காக இருக்குது. அது எப்படி பண்ணணும் அப்புறம் பார்ப்போம். நான் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரேஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த பீகாக்கு வந்து அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் செயின். நம்மளுக்கு வேணும்னா கோல்டு கலர் கூட எடுத்துகிட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம் பீகாக்கோட அவுட்லைனில். ஓகே, ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. இப்போது நான் வந்து சைஸ் பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த பீகாக்கோட ஹெட்டுக்கு வந்து சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் அந்த பீகாக் அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து இந்த செயினை விட அது சின்ன செயின். ஸோ ஜரி யூஸ் பண்ண முடியாது, நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பீகாக் டிசைன் வந்து ஒன்று பார்த்துருக்கோம். பீகாக் டாலர் எப்படி பண்ணுறது ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி. அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு நான் பேஸ்க்கு உள்ளக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் பீட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் ஒரு எம்போஸ்டு லுக்காக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேணால் நீங்கள் போய் சேனலில் போய் பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த பீகாக்கோட ஃபெதர் இருக்கு இல்லையா, அந்த ஃபெதர் உள்ள வந்து நான் ஆஃப் பீட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் சிவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இது சுற்றி வந்து பீட்ஸ், குட்டி பீட்ஸ் வந்து நான் சீட் பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைனில் வந்து க்ரீன் கலர் பீட் யூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் ஃபுல்லாக வந்து இந்த பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது உள்ள வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நான் போட போகிறேன். நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு 16 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் உள்ளே வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த கேப் ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் நான் நிறைய வீடியோவில் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேப் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போது பீகாக்கு வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த செகண்ட் லைனில் வந்து நான் ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் வந்து கர்வாக வர லைனில் ஒரே ஒரு பீட் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
1 இல்லை 2 பீடு அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீகாக்கோட கண்ணுக்கு வந்து பேர்ல் கலர் பீடு எடுத்துக்கிறேன், ஒயிட் கலர் பீடு. எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த கண்ணு சுற்றியும் அந்த உடம்புக்கும் வந்து நான் வந்து நார்மல் சின்ன பீடு, சீட் பீடு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் நார்மலாக எப்படி தருவோமோ அந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து இந்த பீகாக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அவுட்லைனில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. மறுபடியும் இந்த மிடில் போர்ஷனில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணுறேன். உள்ளக்க வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீடலில் வெளியில் எடுத்துகிட்டு பிடிச்சி ஒரு சுற்றிட்டு மறுபடியும் கீழே இறக்கிடணும். அதே மாதிரி ஒரு நாட் வரும். கீழேயும் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஜரி த்ரெட் நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்க மாட்டேன், 6 ஸ்டாண்ட்ஸோ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பீகாக்கோட மூக்குக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதே ஜரி த்ரெட்டில் அதே அளவில் வந்து ஸ்டாண்ட்ஸில் வந்து நான் நோஸ்க்கு வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஃபில் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணி நோஸ்க்கு வந்து நான் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த பீகாக் ஹெட்டு மேலே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் லவங்கம் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். 1 பெருசாகவும் 2 குட்டியாகவும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்லீவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து போட் நெக் அந்த மாதிரி டிசைன்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ரிங் ஃபுல்லாகவே, அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த ரிங் ஃபுல்லாகவே நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீட்ஸாக போட்டால் கரெக்டாக இருக்கும். 3 பீட்ஸாக போட்டால் கூட அந்த வளைவு வந்து கர்வ் வந்து கரெக்டாக வராது. இந்த பீட்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. செகண்ட் லைனில் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த லோட்டஸ் உள்ளக்க வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அதாவது வந்து என்னென்னா அவுட்லைன் கிட்ட வரைக்கும் கொடுக்கக்கூடாது, அதுக்கு உள்ள அவுட்லைனை வந்து நம்ம விட்டுட்டு உள்ளக்க மட்டுமே வந்து நான் வந்து ஒரு ரேண்டமாக செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ரேண்டமானா வந்து இப்போது ஹோல்ஸ் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ரொம்ப ஹோல் தெரியாமல் அப்படியே ரொம்ப அக்யூரேட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்டர்லலாம் கொடுக்கல, பார்டர் லைனில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் நான் விட்டுட்டேன் பாருங்கள், ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு. அதேமாதிரி செயின் ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும்னு இல்லை, பெருசாக கூட நம்ம போட்டுக்கலாம். சும்மா ஒரு எம்போஸ்டு லுக்குக்காக தான் வந்து இந்த செயின் நான் வந்து கொடுக்குறேன். அதே பீகாக்குக்கும் சேர்த்து வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். பட் ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நீடில்லாம் உள்ளே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி இது உள்ளக்க வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் மெலிசான ஜரி த்ரெட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபேப்ரிக் வந்து ஓட்ட விழாது, கொஞ்சம் கம்மியான என்ன சொல்கிறது, ஒரு நீட்டாக இருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும்
உள்ளக்க பண்ண போகிறது தெரியாது. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். நான் லோட்டஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் உள்ளக்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். டபுள் சில்க் த்ரெட் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த லோட்டஸ் அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நான் லோடிங் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் கீழே வரைக்கும் போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது வந்து அந்த பார்டர் லைன்லேயே வந்து நான் கொடுக்குறேன். மறுபடியும் கீழே போய்ட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வரேன் த்ரெட்டை. டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி என்ன சொல்கிறது, கேப்பே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் பண்ணோன்னா நல்லாவே எம்போஸ்டாக தெரியும். ரொம்ப எம்போஸ்டாக உருட்டையாக தெரியாது, ஒரு ஃப்ளாட் எம்போஸ்டாக தெரியும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வீடியோவில் வந்து அந்த எம்போஸ்டு லுக் தெரியுதா இல்லைனான்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எம்போஸ்டு எஃபெக்டில் கிடைக்கும். நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்கும் உள்ளே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதை மறைக்கிற மாதிரி நம்ம லோடிங் பண்ணோன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ மிடில் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வருது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கோடு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா லோட்டஸ்க்குமே ஃபுல்லாகவே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ரோப் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் பண்ணும்போது அதுவும் ஒரு எம்போஸ்டு லுக். பட் ஆனால் வந்து அது ஒரு செமி கொஞ்சம் உருட்டையாக வந்து ரொம்பவே வந்து எம்போஸ்டாக தெரியும். இது ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது, பட் ஒரு ஃப்ளாட் எம்போஸ்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போது கொடுத்ததுக்கப்புறம் இந்த அவுட்லைனுக்கு வந்து இந்த லோட்டஸ் அவுட்லைனுக்கு வந்து நான் சீட் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். சீட் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த அவுட்லைன்லேயே வந்து நான் அந்த பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ரொம்பவே கர்வ் வருது இதில். ஸோ அந்த கர்வ் வர இடத்துலலாம் வந்து சிங்கிள் பீட்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துல டபுள் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். டபுள் பீட்ஸ் கொடுத்துட்டு 2 பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டு முனையில் மட்டும் நான் ஒயிட் கலர் பேர்ல் அப்புறம் வந்து சீட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2 லோட்டஸ்க்கும் கேப்பில் வந்து நான் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். ஹாஃப் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பீடும் சீட் பீடும் நான் வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போது பீகாக் ஹெட்டில் வந்து ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி வருது இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சீட் பீட் கொடுத்துட்டு இப்போது க்ரீன் கலர் பீட் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வேணும்னா கூட சில்க் த்ரெட், க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு மேங்கோ டிசைன் வருது இல்லையா, பெரிய டிசைன், அதுக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டோன் செயின் இது பண்ணிவிட்டு ஆஃப் பீட் கொடுத்துக்கிட்டேன். ஆஃப் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது உள்ளக்க ஃபுல்லாகவே கோல்டன் பீடு இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கோல்டன் பீடு வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா வந்து நம்ம பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டோன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நான் வந்து சீட் பீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஃபில்லிங் பண்ணிக்கிறேன் இந்த மேங்கோட டிசைனுக்கு. இப்போது ஃப்ளவருக்கு வந்து நான் நார்மல் செயின் ஸ்டிச் போடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு வந்து பிங்க் கலர் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செகண்ட் பெட்டலுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து க்ரீன் கலர் செயின் ஸ்டிச், அடுத்து வந்து பிங்க் கலர், அடுத்த ஆல்டர்னேட்டிவ்க்கு க்ரீன் கலர், இந்த மாதிரி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸை வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். மிடில் போர்ஷனில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சீட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்டருக்கு வந்து நான் சீட் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். லீஃப்க்கும் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஜரி த்ரெட்டில் வந்து அந்த வளைவாக இருக்கு இல்லையா, அந்த இது கொடுத்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டு லுக் தெரியுது பாருங்கள். இந்த எம்போஸ்டு லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நார்மல் பீகாக் டிசைன். இதே ஃப்ளாட் எம்போஸ்டு லோட்டஸ் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்டர்ஸ் வேணும்